ஓகே. இப்போ டெஃபினைட் இன்டெக்ரலோட பேசிக் ஃபார்முலா என்னன்னா, இதான் டெஃபினைட் இன்டெக்ரலோட பேசிக் ஃபார்முலா. சரிங்களா? எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் பி. இந்த எஃப்ங்கிறது யாரு? இந்த இன்டெக்ரலோட வேல்யூ. இது கண்டுபிடிக்கிற இந்த இன்டெக்ரலோட வேல்யூ. அப்போ இதுக்கு பேர் என்னது? இதுக்கு பேர் அப்பர் லிமிட், இதுக்கு பேர் லோயர் லிமிட். அப்போ கண்டுபிடிச்ச பின்னாடி என்ன பண்ணுறீங்க? இதோட இன்டெகிரேஷன் வேல்யூ கண்டுபிடிச்ச முன்னாடி அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் சப்மிட் பண்ணுங்க. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் போட்டுக்கிறேன் பார்த்துக்கோங்க. இது ஃபார்முலா, இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். அப்போ என்ன கொடுக்குறேன்? Okay. இன்டெகிரல் 0 to 1 x into dxனா இதனோட ஃபார்முலா என்னது? x பவர் 1 தான். அப்போ x பவர் 1 என்ன மீனிங்? x ஸ்கொயர் பை 2 வருமா? Yes, sir. அப்போ அதை என்ன பண்ணுவீங்க? இதனோட லிமிட் என்ன? 1 0. அப்போ அதனோட லிமிட்டோட வேல்யூ தான் அப்ளை பண்ணுங்க. 1 ஸ்கொயர் மைனஸ் 0 ஸ்கொயர். அதாவது எக்ஸுக்கு பதிலாக அப்பர் லிமிட்டோட வேல்யூவும் ஒய்க்கு எக்ஸுக்கு பதிலாக லோயர். வெளியே எப்படி சார் 1/2 இருக்கு? என்னமா கண்ணு? வெளியே 1/2 இருக்கு. ஆமாம், இந்த 1/2 ஆல்ரெடி இருக்குல்ல. இந்த 1/2 ஆல்ரெடி இருக்குல்ல. ஃபார்முலா வர 1/2. இந்த ஃபார்முலாவில் வர ஓகே 1/2. சார். கரெக்டுங்களா? புரியுது சார். அவ்வளோதான். சரிங்களா? புரிஞ்சிச்சுன்னா இப்போ இந்த ப்ராப்ளம் போட போகிறோம். போட்டுடலாமா? ஓகே சார். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஒன் எப்படி போடலான்னு ஃபர்ஸ்ட்டு சார் 11 ப்ராப்ளம்ஸ் வரைக்கும் இருக்கு சார். நிறைய இருக்குது. நான் 11 ப்ராப்ளம் இப்போ எடுத்து போட்டுக்கிறேன். மறுபடியும் இல்லை சார், என்னோட புக்கில் வெறும் 6 தான் சார் இருக்கு. இது 7.8 இல்லையா? ஆமாம் சார். என்னடா புக் உங்களுக்கு? சார் சரி, 7.8 சரி, ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நானே போடல, நீயே சொல்லு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன? இன்டெகிரல் பி மேலே சார். இன்டெகிரல் மேலே பி, அப்பர் லிமிட் பி, ஆ கீழே வந்து ஏ ஆ எக்ஸ் டிஎக்ஸ். எக்ஸ் டிஎக்ஸ் சொல்கிறேன். என்ன கிடைக்கும் சார்? எக்ஸ் பவர் 2 டிவைட் பை 2 ஓகே. ஹோல் பிராக்கெட் மேலே பி கீழே ஏ. ஏ டு பி சொல்லணும். ஏ டு பி. அப்போ 1/2 வந்து வெளியே வந்துடும். இது எப்படி எழுதணும்? பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். சரியாம்மா? ஆக்சுவலாக வந்து ஓகே நீ சார். பழைய புக் வச்சுக்கிறாங்க. பழைய புக் இல்லை, புது புக்கு. புது புக் எடுத்துக்குவாரு. புது புக்குன்னா அந்த 7.8 வந்து டெடிக்கேட் போர்ஷன். நீ பழைய புக் வச்சுக்கிற 7.8 வந்து டெடிக்கேட் போர்ஷன். 7.9 மூவ் ஆகிக்கும். சார் எப்படி சார் புது புக்கா பழைய புக்கான்னு கண்டுபிடிக்கிறது? இப்போ நீ இப்போ கான்செப்ட் சொன்னீங்களா, இது வந்து லிமிட் ஆஃப் கண்டினியூட்டி. லிமிட் ஆஃப் கண்டினியூட்டி லிமிட் ஆஃப் சம்ஸ். லிமிட் ஆஃப் சம்ஸ் வந்து இது வந்து உனக்கு டெடிக்கேட் போர்ஷன். எக்ஸாம் மொத்தம் 6 சம் தான் இருக்குது. 6 சம்மில் வந்து உனக்கு டெடிக்கேட் போர்ஷன் உனக்கு அனுப்புகிறேன். இன்னைக்கு ஈவினிங் அனுப்புகிறேன். ஓகேவா? ஓகே சார். அப்போ அதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் நான் எழுதிக்கிட்டு பாருங்க, டெஃபினைட் இன்டெக்ரல் சொல்லிக்கிறேன். ஏன்னா அதில் பாருங்க, டெஃபினைட் இன்டெக்ரல் அஸ் லிமிட் ஆஃப் சம் கொடுத்துருப்பான் பாருங்க ஒன்னோட. எஸ் சார். ஆமாம் சார். அப்போ அந்த லிமிட் ஆஃப் சம் வந்து நம்மளுக்கு டெடிக்கேட் போர்ஷன். அதை அடுத்த எக்ஸசைஸ் மூவ் பண்ணுங்க. அடுத்த எக்ஸசைஸ் மூவ் பண்ணுங்கன்னா இந்த ப்ராப்ளம் இருக்கும் பாருங்க. இப்போ நம்ம போகக்கூடிய ஓகே ப்ராப்ளம் இருக்குதா? எஸ் சார். அப்போ உன்னோட புக்கில் 7.9, பட் 7.8 வந்து உன்னோட புக்கில் இருக்கிறது வந்து டெடிக்கேட் போர்ஷன், பழைய புக்கு. சரிங்களா? ஓகே சார். சரிண்ணே, இது இன்டெகிரல் சொல்கிறேன். இது வந்து ஒன்று வச்சுக்கலாமா? ஆல்ரெடி என்ன ஃபார்முலா சொல்லிக்கிறேன்? எக்ஸ் ப்ளஸ் ஏ ஹோல் பவர் என் ஃபார்முலா. அந்த ஃபார்முலா நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க டேரெக்டாக. அப்போ இதுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும் சொல்லி போகணும். இதனோட இன்டெகிரேஷன் சொல்கிறேன். அப்ளை எக்ஸ் பிளஸ் ஏ பண்ணுங்க. சார். எக்ஸ் பிளஸ் ஏ பவர் n plus 1 divided by n plus 1. சரி, இந்த இடத்துல அப்ளை பண்ணு. அதே ஃபார்முலா இந்த இடத்துல அப்ளை பண்ணு. சார் 2 2 power n divided plus 2. கரெக்டுங்களா? ஓகே. அப்போ எஸ். சொல்லுங்கள், ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்தோட ஆன்சர் சொல்லுங்கள். 1/2 வெளியே வந்துடும். இப்போ என்ன அப்ளை பண்ண போகிறீங்க? எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர். லிமிட் என்னது? -1 to 1. இப்போ 1 அப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 1/2. 1 அப்ளை பண்ணால் 2 ஸ்கொயர் வரும். இதே -1 அப்ளை பண்ணால் -1 + 1 வந்து 0 ஆயிடும். 0. அதை விட்டுடலாம். அப்போ இந்த டைம் கட் பண்ணால் என்ன கிடைக்குது? வெறும் 2 தான். 4 2 சார். 2 தான். சரிங்களா? அப்போ என்னோட ஆன்சர் என்னாச்சு? டைரெக்டாக 2 எழுதலாம். எஸ் சார். சரி, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்கிறேன். 1/x. 1/x எப்படி எழுதலாம்? லாக் எக்ஸ் எழுதலாமா? லாக் எக்ஸ் எழுதலாமா? எழுத முடியாது. என்ன யோசிக்கிறேன்? 1/x ஓட ஃபார்முலா லாக் எக்ஸ். சார் log x. அப்போ லிமிட் என்ன? 2 to 3. லிமிட் 2 அப்போ to 3. சொல்லுங்க. லாக் log 3 மைனஸ் minus log 2. இது எப்படி எழுதலாம்? லாக் a பை 3 b. by 2. அப்போ லாக் 3/2. கரெக்டாப்பா? எஸ் சார். இதெல்லாம் நீயே போட்டுருக்க பாரு. இது சொல்ல போகிறோம். நம்ம லென்த்து டைம் தானே சொல்ல போகிறது. என்ன கிடைக்கும்? என்னோட இன்டெகிரேஷன் x பவர் 4/4. 4 4 கட் ஆயிரும். அப்போ x பவர் 4 மைனஸ்
எக்ஸ் கியூப் பை த்ரீ, அப்போ 5/3 இன்ட்டு எக்ஸ் கியூப் ப்ளஸ் இது என்ன கிடைக்கும் எக்ஸ் ஸ்கொயர் பை டூ, சிக்ஸும் டூங்கிறதுனால 6. 3x² ப்ளஸ் 9x. கரெக்டாப்பா? லிமிட் வேல்யூ என்ன? 1 2 2. அப்ளை பண்ணி சொல்லி பார்க்கலாம். அப்பர் லிமிட் லோயர் லிமிட் தேர்ட் ப்ராப்ளத்துக்கு அப்பர் லிமிட் லோயர் லிமிட் அப்ளை பண்ணுங்க. 2 அப்ளை பண்ணா 2/4 2/4 வந்து 16 Yes, sir. சொல்லு, நீ சொல்லு அப்படியே 5 2 கியூப் வந்து 8 8, sir. ப்ளஸ் 3 3 into 4, 4 12 12, மைனஸ் 18 18, sir. ஏதாவது 1 அப்ளை பண்ணு. Sir, plus 18, sir. ஆமாம் ப்ளஸ் 18 தான். சொல்லுப்பா 1 அப்ளை பண்ணு. 1 மைனஸ் 5/4 ப்ளஸ் 3. Plus 3 plus 9. சரி, இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணுறாங்க. இப்போ என்னாச்சு 18 30 ஏறுமா 30 30 16 46 46, yes, sir. மைனஸ் 5/3 ஃபர்ஸ்ட் டேர்ம் 5/3 இல்லை 40/3 Into 8. 5 into 8 40/3 கரெக்டுங்களா? Yes, sir. மைனஸ் இது என்ன கிடைக்கும் 3 9 12 12 13 கரெக்டா? Yes, sir. 12 13 தானே? 39 minus 5. 30 மைனஸ் 5/3 மைனஸ் 5/3 Sir, கரெக்டா? கீழே இருக்கிற 3 13 கூட. அது கம்பைன் பண்ணி போடலாம். கம்பைன் பண்ணி போடலாம். ஏன்னா அங்கே ஒரு 3 இருக்குல்ல 46 மைனஸ் 40/3 மைனஸ் 30 ப்ளஸ் 5/3 கரெக்டாப்பா? இந்த Yes, sir. 13 இந்த 46 போச்சுன்னா எவ்வளோ 39 சாரி 33 33, sir. Yes. 33. அப்போ இதுவும் கம்பைன் பண்ணால் எவ்வளோ 35 Minus 35 by 3. அப்போ அப்ளை பண்ணுங்க 99 மைனஸ் 35 டிவைட் பை 3. அப்போ சொல்கிறேங்க என்ன Yes, sir. 4 74. 74 64 64. அவ்வளோதாங்க. சரிங்களா? Okay, sir. சரி, இதே மாதிரி எல்லா ப்ராப்ளம் உங்களால் போட முடியுமா, இல்லை ஏதாச்சும் நான் போட்டு காட்டணுமா? இதே கான்செப்ட் தான் எல்லாத்துக்குமே. இதில் ஏதாவது போட்டு காட்டணும்னு சொன்னால் நான் போட்டு காட்டுறேன். இது எல்லாமே நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ண முடியும். இல்லை நான் என்ன சிம்பிளிஃபை பண்ண சொல்லணும்னா சொல்லு, நான் அதை மட்டும் நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன். எது வேணும் சொல்லு, இந்த 11 ப்ராப்ளத்தில் எது வேணும்? சார் இப்போ கஷ்டமானது ஒன்று சொல்லுங்க. அதான் நீ எது உனக்கு கஷ்டம் நீ தான் சொல்லணும். எது கஷ்டமான நீ தான் ஃபீல் பண்ணி சொல்ல வரணும். எல்லாத்துக்குமே டைரக்ட் ஃபார்முலா தான். எதுக்கு இதுக்கு ஃபார்முலா தெரியாது? sin x இன்டெக்ரல் sin x என்ன ஃபார்முலா? இன்டெக்ரல் sin ax இன்டு dx எப்படி எழுதலாம்? மைனஸ் cos ax பை ஏன்னு எழுதலாமா? இது எப்படி எழுதலாம்? மைனஸ் cos 2x டிவைட் பை 2 போடலாமா? லிமிட் என்னது 0 to 5/4. அப்போ அப்ளை பண்ண என்ன வரும்னு தெரிஞ்சிடும். இதே மாதிரி இது எழுதிடலாமா? எஸ் சார். இதே மாதிரி இது எழுதலாமா? tan x e power x தான். e power x 4 to 5 லிமிட். லிமிட் என்னது 4 to 5. tan x க்கு என்ன ஃபார்முலா? நீ தான் காலையில சூப்பரா சொன்ன. tan x க்கு என்ன ஃபார்முலா? log secant x. அப்ப அதோட ஃபார்முலா வந்து 0 to 5/4. அப்ப 0 அப்ளை பண்ணு 5/4 அப்ளை பண்ணு. 5/4 னா √2. 0 அப்ளை பண்ணா 1. அப்ப log 1 ஓட வேல்யூ 1. 0 log 1 ஓட வேல்யூ 0. அப்ப என்னாச்சு 1/2 into log 2 வருது. சரிங்களா? இது tan x க்கு. இது cosecant x க்கு. cosecant x க்கு என்ன வேல்யூ வரும் சொல்ல பார்க்கலாம். cosecant x க்கு ஃபார்முலா cosecant x ஓட ஃபார்முலா log cosecant x minus cot x கரெக்ட்டுங்களா? cosecant x minus cot x. லிமிட் வந்து என்னது 5/6 to 5/4. அப்ளை பண்ணு. அப்ளை பண்ணிட்டு சிம்பிளிஃபை பண்ணு. தெரியுமில்ல? சொல்லு பார்க்கலாம். 8th one சொல்லுங்க. log of secant 5/4. cosecant 5/4 ரிசல்ட் என்ன? cosecant √2 தானே? √2. எஸ் சார். cot 5/4 cot 5/4 என்ன? 1 சார். மைனஸ் log of cosecant 5/6. cosecant 5/6 என்ன? 30 டிகிரி. sin 30 டிகிரி. sin 30 டிகிரி என்ன? 2 1/2 அப்ப இது 2 நாமா? 2 மைனஸ் cot 5/6. அப்ப tan 30 என்ன? 1/√. அப்ப வெறும் √3. ஓகே, அப்ப என்னது? இது log of a by b ஃபார்முலா. அப்ப log a
root 2 minus 1 divided by 2 minus 3. எஸ் எஸ் சார். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? இது மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி போடுறதா. நைன்த் ஒன்று என்னடா கண்ணு? நைன்த் ஒன்று சொல்லி பார்க்கலாம். நைன்த் ஒன்று ஈஸியான ஃபார்முலா. நைன்த் ஒன்று சொல்லுங்க. Integral 0 to 1 dx divided by root of 1 minus x square. என்ன நடக்கும் சொல்லி பார்க்கலாம். sin inverse of x ஆ? 9 லிமிட் என்ன? 0 to 1. சொல்லுங்க 0 Yes. to 1 என்ன நடக்கும்? sin 1. sin inverse of 1 எந்த ஆங்கிள்? 1. sin inverse of 1 எந்த ஆங்கிள் கேட்குற? 1ங்கிற sin inverse of 0. எந்த ஆங்கிள் sin inverse of 1 கிடைக்கும்? sin வந்து 1 கிடைக்கும். sin inverse of 1 ஓட வேல்யூ என்னடா கண்ணு? 1 சார். எந்த ஆங்கிள் கிடைக்கும் சொல்லுவாங்க. எந்த ஆங்கிள் கிடைக்கும்? இது வந்து 0 sin 0 sin inverse of 0 0 தான். இது எந்த ஆங்கிள் கிடைக்கும்னா பை பை 2ல கிடைக்கும். எந்த ஆங்கிள் கிடைக்கும்? sin inverse of 1 வந்து பை பை 2. sin பை பை 2 sin 90 sin பை 90 தான் 1. சரிங்களா? சரி இதே மாதிரி 10th ப்ராப்ளம் எடுத்து போட்டு பார்க்கலாம். 10th and 11th நோட் எடுத்து போடுறேன் கண்ணு. 10th and 11th. சார் அதுக்கு 10th சார் tan வெரி inverse. குட் சூப்பர். ஃபார்முலா நான் வச்சுட்டேன். வெரி குட். 10th வந்து என்னது? tan inverse of x. அப்ப x வேல்யூ என்ன? லிமிட் வேல்யூ என்ன? 0 லிமிட் வந்து 1 to 0 to 1. சொல்றேன் கண்ணு. அப்ப என்னாச்சு? tan inverse of 1 tan inverse 1 minus tan inverse of 0. 5/4. 5/4. tan inverse of 0 வந்து 0 தான். ஸோ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? 11th ஒன்று integral integral 2 to 3. 2 to 3 2 to 3 1 minus x squared x square minus 1 x square minus x squared minus 1 சரி ஓகே. என்ன ஃபார்முலா நான் இருக்குதா? சொல்ல போனால் கரெக்டாக சொல்லிட்டு நீ கண்டிப்பாக மார்க் 18 90 எடுக்கணும். இது மட்டும் ஃபார்முலா சொல்லிட்டேன். சொல்லு பார்க்கலாம். யோசிக்கிறேன். டக் டக் டக்குன்னு ஃபார்முலா படிக்கலாம் அடிதான் வாங்குவோம். என்ன ஃபார்முலா? இதனோட ஷார்ட்கட்டு dx டிவைடட் பை a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இதனோட ரிவர்ஸ் ஆர்டர் தான் அது. இதுக்கு ஃபார்முலா என்ன தெரிஞ்சுன்னா அதனோட ரிவர்ஸ் ஆர்டர் 1/2a log of a plus x divided by a minus x plus c. அப்போ இதுக்கு என்ன வரும்? 1/2a. a ஓட வேல்யூ 1. அப்போ 1/2 log of x minus a. அப்போ x minus 1 divided by x plus 1 plus c வரும். இங்கே c தேவையில்லை. டெஃபினைட் இன்டெக்ரல். அப்போ 2 to 3. சரிங்களா? சார் a square minus x square ஃபார்முலா வந்து log இங்கே எழுதிக்கிறோம் a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஃபார்முலா. ஓகே சார். அப்போ அதனோட ரிவர்ஸ் ஆகிறதா ரெசிப்ரோக்கல் ஆகிட்டு இது இந்த டைமில் இன்டர்சேஞ்ச் ஆகும். அந்த ஃபார்முலா ஒரு ஃபார்முலா நான் வச்சப்போது 2 ஃபார்முலா ஒன்று. சரிங்களா? அப்போ 2 to 3 போடுங்க. என்ன ஒன்று? 1/2 log 3 minus 1. 3 minus 1 வந்து 2 divided by 3 எழுதலாமா? 4 சார். மைனஸ் 4 சாரி 4. அப்போ இங்கே என்ன கிடைக்கும்? லாக் சொல்கிறாங்கன்னு 2 minus 1. 2 minus 1 என்னது? 1 by 3. 1/3. அப்போ சிம்பிளிஃபை பண்ணு. a by b தானே. அப்போ லாக் a by b போட்டு பார்க்கலாம். log 1/2 divided by 1/6. 6 divided 6/1 கரெக்டுங்களா? அப்போ என்ன நடக்குது? இது கட்டாயிருமா? 2/4 1/2 எடுக்கலாம். அவ்வளோதான் கரெக்டு தான். அப்போ என்னாச்சு? 1/2 log 3/2 எஸ் சார். அவ்வளோதாங்க. அப் டு 11 வரைக்கும் ஓகே உனக்கு? எஸ் சார். என்ன டவுட் இருக்குது 11 வரைக்கும்? சார் அப்போ அந்த சம்ஸ் லிமிட் ஆஃப் சம்ஸ் கிடையாதுல்ல சார்? அது கண்டிப்பாக கிடையாது. அவுட் ஆஃப் சிலபஸ் அது கிடையாது. அது உங்களுக்கு டீட்டெயில் போச்சு. ஓகே. இங்கே படிக்கும்போது சொல்லு. யார் சொல்லலையா? இல்லை சார் யாரும் சொல்லு. என்னடா அப்போ என்னடா பண்ணுங்க? எந்த ஸ்கூல் போக வேண்டாம் மாதிரி பேசிக்கலாம். சொல்கிறேன் 12th ஒன்று என்ன ஃபார்முலா? 12th ஒன்று டேரெக்டாக காஸ் ஸ்கொயர் போட முடியாது. எக்ஸில் இது வந்து தேர்ட் எக்ஸிஸோட கான்செப்ட். சார் எந்தெந்த எக்ஸ்பிரஸ் டெலிட்டட்னு அனுப்பிடுறீங்களா சார்? போர்ஷன் உங்களுக்கு அனுப்பிடுறேன். ஓகே சார். உன்னோட புக்கு பழைய புக்கோட நம்ம பழைய புக்கான்னு தெரியல. டெலிட்டட் போர்ஷன் உனக்கு அனுப்பிடுறேன். சரியா? இல்லை நெட்டில் சர்ச் பண்ணாலும் வந்துடும். அது ஒரு பெரிய இஷ்யூஸ் இல்லை. நம்ம பார்த்துக்கலாம். ஓகே சொல்ல சார். நெட்டில் சர்ச் பண்ணேன் சார். ஆனால் எக்ஸசைஸ் வைஸ் சொல்லவே இல்லை. எக்ஸசைஸ் வைஸ் சொல்லினாலும் கான்செப்ட் வைஸ் சொல்லியிருப்பாங்க. எஸ் சார் கான்செப்ட் வைஸ்.
இப்போ எடுத்துக்கிற மாதிரி இப்போ அனுப்பிக்கிற நம்பர் படிங்க. இப்போ அனுப்பி நம்பர் வாட்ஸ்அப்ல இருந்து ஓப்பன் பண்ணுங்க. 1 minute.